வாங்க மக்கா வாங்க. வெல்கம் டு முத்துராஜா வீலாக்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் ஒரு 10 days இருக்கும் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கோகோனட் ஆயில் வந்து ப்ராசஸ் பண்ண என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அதெல்லாம் வந்து கேதர் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஆயில் ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா தேங்காயை வந்து நம்ம உரித்த தேங்காயை வந்து நம்ம வாங்கணும் ஓகேங்களா. அது ஒரு நல்ல ஒரு பிஸ்கட் கலரில் இருக்கிற மாதிரி தேங்காயை வந்து வாங்கணும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோ கிட்ட நம்ம வாங்கியிருந்தோம் ஓகேங்களா. அதை அப்படியே வாங்கி உடச்சி நம்ம வெயிலில் காய போட்டோம். காய போட்டு 1 or 2 days வந்து உள்ளே இருக்கிற அந்த பருப்பை மட்டும் சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி அறுத்து போட்டுட்டு அந்த ஓடு வந்து தனியாக நம்ம வச்சுட்டோம். ஓகே, இந்த மாதிரி தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டோம். அந்த அறுத்து போட்ட அந்த தேங்காயை வந்து கொஞ்சம் வெயிலில் நல்லா உலர்த்தணும். ஏன்னா நான் அந்த கிட்டத்தட்ட எப்படின்னா அது கொப்பரை மாதிரி சேஞ்ச் ஆகணும். அதனால வந்து அந்த கொப்பரைக்கு வர்ற அளவுக்கு வந்து நம்ம வெயிலில் நல்லா காய போட்டு கொப்பரையை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அது எல்லாமே எடுத்து சாக்கில் வச்சு எடுத்து கொண்டு போகணும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாங்கள் ஒரு 350 கிலோ வந்து தேங்காய் வாங்கியிருந்தோம். ஸோ கடைசியில் வந்து அந்த கொப்பரையை கன்வெர்ட் பண்ணும்போது அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 94 கிலோ கிட்ட வந்து நமக்கு இருந்துச்சு. அதாவது 3 சாக்குமே வந்து சேர்த்து நமக்கு ஒரு 94 கிலோவில் வந்துச்சு. ஒரு செக்குக்கு நம்ம வந்து 15 கிலோன்னு கன்சிடர் பண்ணுறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மொத்தம் வந்து 6 செக்கு ஓகேங்களா. இந்த 6 செக்குமே வந்து நம்ம அதுக்கு எப்படின்னா நம்ம பின்னாக்க வந்து அவங்ககிட்டே கொடுத்துட்டோம்னா செக்குக்கு வந்து 50 ரூபா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லை நம்ம வந்து பின்னாக்கு நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சோம்னா அவங்க கிலோவுக்கு வந்து 16 ரூபா வந்து நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் 90 கிலோனா 90 கிலோ இன்ட்டு 16 ரூபா கொடுக்குறோம். நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா சரி பின்னாக்க வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஒரு செக்குக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 50 ரூபா கொடுக்குற மாதிரி வந்து நாங்கள் பேசிக்கிட்டோம் ஓகேங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாக்க அவங்க எடுத்துக்குவாங்க. ஒவ்வொரு செக்குக்கும் வந்து நாங்கள் 50 ரூபா கொடுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 300 6 செக்குக்கு வந்து 300 ஆச்சு ஓகேங்களா. ஸோ நாங்கள் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த கோகோனட்டில் வந்து நாங்கள் எதுவுமே சல்ஃபரோ எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ணலை. ஏன்னா நம்ம வந்து நேச்சராக வந்து கொடுக்குறதா நம்மளுடைய ஐடியாவும் பிளானும். அதனால் வந்து இதில் ஆர்டிஃபிஷியலாக வந்து நாங்கள் எதுவுமே சேர்க்கல. ஈவன் லெமன் அண்டு ஏலக்காய் கூட வாசனைக்காக சேர்க்கணும்னு சொன்னாங்க. பட் ஆனால் நாங்கள் வந்து அதையும் சேர்க்கலை. ஏன்னா நமக்கு வந்து இன்கேஸ் வந்து ஆயில் வந்து லாங் டேர்ம் ஒரு 3 months 4 months யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட இந்த ஆயிலை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஷார்ட்டாக வந்து கமர்ஷியல் வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம நல்ல நறுமணமாக இருக்கிறதுக்காக லெமனோ ஏலக்காயோ போடலாம். பட் நாங்கள் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணலை ஓகேண்ணா. ஆர்டிஃபிஷியல் எதுவுமே இல்லை, டேரெக்டாக அந்த கோகோனட்டை வந்து கொப்பரையை கன்வெர்ட் பண்ணி அந்த கொப்பரை அப்படியே நம்ம வந்து இந்த செக்கில் போட்டு ஆயிலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஏன்னா இதுதான் வந்து பெஸ்ட்டு வே. ஏன்னா நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் போட்டு இல்லை சல்ஃபர் போட்டு வச்சுருந்தோம்னா அந்த பருப்பு வந்து நீண்டனா வச்சுருக்கலாம். ஸோ வச்சுருந்து ரேட் அதிகமாக இருக்கும்போதோட கம்மியாக இருக்கும்போது பார்த்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த மாதிரி எதுவுமே பண்ண உடனுக்குடனே ஒரு 10 days வந்து தேங்காய் வாங்கிட்டு வரோம், அதை உடைக்கிறோம், அதை அந்த பருப்பை எடுக்கிறோம், அதை வந்து கொப்பரையாக கன்வெர்ட் பண்ணி திரும்ப ஆயிலாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த இதாக வந்து ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு 10 daysக்குள்ளே வந்து ப்ராசஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு எஃபிஷியண்டான நல்ல பியூராக உள்ள ஆயில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் நாங்கள் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அந்த கொப்பரையை வந்து ஆயிலாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த குடத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 குடமும் அடிஷ்னலாக வந்து ஒரு 3-4 லிட்டர் வந்து எக்ஸ்ட்ராவும் நமக்கு ஆயில் கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அப்படியே கொண்டு வந்து வீட்டில் ஒரு அண்டா இருக்குது. அண்டானா ஒரு சில்வர் அண்டாவில் வந்து நாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அந்த ஸ்டோரேஜ் பண்ணுறது எதுக்குன்னா கொஞ்சம் 2 to 3 days வந்து அது ஹோல்ட் பண்ணாதான் கொஞ்சம் அது வந்து ஃபில்டர் அவுட் ஆகும் ஓகேங்களா. கொஞ்சம் சின்ன சின்ன தூள்லாம் இருக்கும், அதெல்லாம் பாட்டமில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அந்த ஆயில் வந்து நல்ல இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். அப்புறம் அந்த ஆயில் எடுத்து நாங்கள் வந்து பேக் பண்ண வந்து நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. அதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்படி தான் வந்து நம்ம ஆயிலை ப்ராசஸ் பண்ணுறோம். நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் இப்படி தான் வந்து நேச்சுரலாக வந்து கெமிக்கல் இல்லாமல் வந்து கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணனால தான் ஸோ நாங்கள் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ அந்த இதுதான் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் எண்ட் டு எண்டு வந்து இப்படி தான் நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் நாங்கள் இந்த இந்த இப்படி பண்ணுற ப்ராசஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எங்ககிட்ட வந்து இப்போதைக்கு வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுனால வந்து வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டியில் தான் நாங்கள் வந்து இதை ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம்.
ஃபர்தராக வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணுறது டிபெண்ட்ஸ் ஆன் ஆர்டர் பொறுத்து நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் இருக்கோம். உங்களுக்கு தேவை நீடு இருந்தால் நீங்கள் டைரெக்டாக வந்து ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து ரெடி டு டெலிவர் டு யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எண்டில் வந்து நாங்கள் வந்து எங்கள் கம்பெனியோட லோகோ வித் டீட்டெயில்ஸோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனோட கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸை வந்து எடுத்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.